சொன்னாங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அதனால் அந்த சுவாமி ஒன்று நம்ம சுவாமிக்கு கெடுதல் பண்ணணும்னு நினச்சா கூட சுவாமி நம்ம மேலே கோபமே படமாட்டார். ஆனால் பாப்பத்துக்கான பலன் தானாக வந்து சேரும். எப்படி மன்மதனுக்கு தானாக அக்னி வந்ததோ அந்த மாதிரி பாப்பத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோன்னா சுவாமி நம்மளை கஷ்டப்படுத்தலை, கஷ்டம் தானாக வந்தது நம்மளால். நன்மைக்கும் தீமைக்கும் பிறர் தர வாராது. கண்டிப்பாக நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அது நம்மளுடைய பாப பலன் தான். அதுக்கும் சுவாமிக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிறத முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுவாமி மட்டும்தான் காரணம்னு தெரியணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய பாபத்துக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம இப்படி உட்காந்துருக்கவே மாட்டோம். நம்ம அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம். அப்போ அதெல்லாம் மீறி மன்னிச்சு விட்டு உன்னுடைய பதிவிரதா தர்மத்துக்காக நான் அவனை புனருஜ்ஜீவயிஷ்யே, மறுபடியும் நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவெல்லாம் பண்ண புண்ணியத்தை சுவாமி மனசில் வச்சுட்டு நம்மளை இந்த ஸ்திதியில் வச்சுருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம வேற ஒருத்தர் புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், நம்ம பண்ண பாபத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு சுவாமிக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வெறும் சாட்சிபூதமாக உட்காந்துருக்கார். மூணாவது விஷயம், சரீரம் ரொம்ப முக்கியம். அதையும் மறந்துடக்கூடாது. சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம் இல்லையா, அதே விஷயம்தான். தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். ஆனால் சரீரத்தை வச்சுட்டாக்க கண்டிப்பாக தர்மம் பண்ணணும். ஏன்னா அதுக்குதான் சாப்பிட்ணுன்னா சமையல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமைச்சுவிட்டு சாப்பிடாம இருந்தா இல்லையா, சமையல் சாப்பிட்றதுக்கு சமையல் எவ்வளோ முக்கியமோ சமையல் பண்ணுறதுக்கு சாப்பிட்றது அவ்வளோ முக்கியம். அப்போ தர்மத்துக்கு சரீரம் எவ்வளோ முக்கியமோ சரீரத்துக்கு தர்மம் அவ்வளோ முக்கியம். அதனால அந்த தர்மத்தையும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூட நழுவாமல் பண்ணணும். இந்த மாதிரி குழப்பறதுக்கு யார் வந்தாலும் குழம்பாமல் தர்மம் பண்ணணும். ஒரு கால் குழப்பறது சுவாமியாகவே இருந்தாலும் குழம்பாமல் இருக்கணும். தர்மம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ. அப்போ சாஸ்திரம்தான் பிரமாணமே தவிர நான் அஸ்வத்தாமாவை வதம் பண்ணுன்னு சொன்னால் பிராமணரை நான் வதம் பண்ணுவேனான்னு கேள்வி கேட்கணும். அது தெய்வமே சொல்லிவிடுத்தே நான் வதம் பண்ணுவேன்னு இறங்கக்கூடாது. ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்த கிருஷ்ணேன சோதிதா. பரீட்சை பண்ணுறதுக்காக பார்த்தன் இவ்வாறாக கிருஷ்ணனால் தூண்டப்பட்டான், ஜெயிச்சுட்டான்னார் பாகவத்தில் சொல்லும்போது. அதனால தெய்வம் இந்த மாதிரிலாம் ஏதானும் பேசும், அதை தெய்வம்னு தெரிஞ்சுக்கணும், நவுந்துக்கணும். ரெண்டாவது அடுத்த விஷயம், பிரதானமான விஷயம், யாரை உபாசனம் பண்ணணுமோ அவளை மட்டும் உபாசனை பண்ணணும். அவளுடைய சித்து வேலைகள்னு ஏதானும் வந்ததுன்னா அதில் நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அப்படி பண்ணுறது தெய்வமாக இருக்காது. அதுதான் இதில் பார்க்குறோம். நம்ம தெய்வம்ங்கிறது சும்மா தான் இருக்கும், அது எதுவுமே பண்ணாது. அதில் நம்ம போய் மாட்டின்றோமானா ஏமாந்து தான் போவோம். சுவாமி தான் கோவப்பட்டார், அவர் தான் நெருப்பை வர வச்சார், மன்மதனை அவரை எரிச்சார் அப்படின்னு நினச்சோன்னா அது பைத்தியகாரத்தனம். ஏன்னா தெய்வம் அப்படி பண்ணது. அதனால யார் தெய்வம்னு தெரிஞ்சுக்கணும், யார் குருன்னு தெரிஞ்சுக்கணும். அவளை நன்னா உபாசனை பண்ணோமானா அதே குருவாக சுவாமி இருந்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அந்த குரு குகனாக இருக்கக்கூடியதான